வெல்கம் டு என்மைன்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு UEFI boot and ISO file. ISO ஃபைலை எப்படி UEFI மூலிமா பூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த UEFI பூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம GPT ஸ்டைல் ஆஃப் பார்ட்டிஷன் ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் நம்ம OS போட முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த UEFI பூட் பண்றோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா MBR பார்ட்டிஷன் ஸ்டைல் இருந்தது அப்படின்னா நம்ம லெகசி மோட்ல பூட் பண்ணாவே போதும் OS. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்கு போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ISO ஃபைல் வேணும், ரூஃபஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வேணும். இந்த ரூஃபஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா UEFI-ல பூட் பண்ண முடியும். அப்புறம் பூட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு மீடியா தேவை. அந்த மீடியா இங்கே நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவை யூஸ் பண்றேன். இப்போ இந்த ISO ஃபைலை ரூஃபஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலியமா வச்சு நம்ம இப்போ OS வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்ல பூட் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேருக்குண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 KB தான் வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ரூஃபஸ்ங்கிற சாஃப்ட்வேர் exe ஃபைலா இருக்கு, இதை நான் இப்போ ரன் பண்றேன். ரன் பண்ணிக்கிங்க. ரன் பண்ணோடனே நம்மளுக்கு இப்படி மெசேஜ் வரும். ஸோ இந்த டிரைவ் வந்து எந்த டிரைவ்ல நம்ம பூட் பண்ண போறோம் அப்படிங்கிற மெசேஜை நாம இங்க கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து பூட் செலக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த பூட் செலக்ஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா ISO ஃபைலை நம்ம இப்ப எந்த இடத்துல நம்ம வச்சிருக்கோமோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல லிங்க் பண்ணி விடணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நம்ம அந்த ISO ஃபைல் எங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நாம எடுத்து கொடுக்கணும். ஸோ என் ISO ஃபைலை ஏதோ ஒரு ஃபைல்ல நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ISO ஃபைலை நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோட ISO ஃபைல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே பார்ட்டிஷன் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா GPT வந்துருச்சு, டார்கெட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா UEFI பூட் வந்துருச்சு. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MBRல வேணும்னா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பயாஸ் செட்டப்க்கு மாறிடும், லெகசிக்கு மாறிடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா UEFIல தான் பூட் பண்ண போறேன். ஸோ இந்த UEFIங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வால்யூம் லேபிள். இப்போ அந்த பென்ட்ரைவுக்கு இருக்கிற நேம் இப்படி இருக்கு. நம்ம ஏதாவது நேம் வேணும்னா கஸ்டமைசபிள் நேம் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்மைன்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்றேன், இங்க கிளிக் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இங்க ஒரு எரர் மெசேஜ் ஒன்று வருது. திஸ் ISO contains larger than 4 GB, which one you maximum allowed FAT or FAT3 file system. நான் FAT32 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு கிரீன் கலரில் ரெடின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ப்ராசஸ் பூட் ஆகி முடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆகுது. இங்கேயே ஃபைல் சிஸ்டம் வந்து FAT33 எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா FAT33 சிஸ்டத்தில் ஒரு சிங்கிள் ஃபைலை மோர் தென் 4 GB மேலே என்ன பண்ண முடியாது, சிங்கிள் ஃபைலாக நம்ம காப்பி பண்ண முடியாது. இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவ்ல டேட்டாஸ் காப்பி பண்ணுறப்ப ஒரே சிங்கிள் ஃபைலை மோர் தென் 4 GB காப்பி பண்ணுறப்ப என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அது அலோவ் பண்ணாது. ரீசன் இதுதான், ஃபேட்டோட ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4 GB வரைய மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபைலை காப்பி பண்ண முடியும். ஸோ அதனால தான் வருது. ஸோ இங்கே ஃபைல் சிஸ்டம் மட்டும் நான் NTFSன்னு இப்போ நான் கொடுத்துக்கிட்டேன். ஃபைல் சிஸ்டமா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பூட் பண்றதுக்கு. நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ல பூட் பண்றதுக்கு GPT பார்ட்டிஷனும் இதுவும் தான் தேவை. இது ஹார்ட் டிஸ்கோட ஃபைல் ஃபார்மேட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவுக்கு உண்டான ஃபார்மேட். ஸோ இதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இது ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி ஆகி முடிக்கட்டும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் எல்லாமே காப்பி ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த UEFIல பூட் பண்ண ஒரு பென்ட்ரைவை நான் இப்போ
ஒரு சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபைல் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்கோட ஃபைல் ஃபார்மேட் ஜிபிடியில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎஸ் நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.